சேர்த்து வைக்கிறது நீங்க பெரிய ஆளு. பெரிய ஆளு எதுலயுமே நாங்க சேர்த்து வைப்போம். எப்பவுமே பிரிக்கிற பழக்கம் இல்ல. ஏன்னா எந்த நேரமும் சேர்ந்துகிட்டே இருந்தா நல்லா இருக்காது, எந்த நேரம் பிரிஞ்சுகிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது. உங்க அறிவுக்கு நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சில பேரை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, சேர்க்க முடியாம தான் தெரியுறேன். ஏன்னா உங்க என்ன போல கண்டிப்பா எல்லாமே நடக்குமியா? அப்படியா? சரி, உங்க அறிவுக்கு நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நல்ல வார்த்தையா சொல்லி இருக்கிறீங்க. ஏய், உங்க மனசுக்கு எல்லாமே அப்படியா? எது சேரும் நினைக்கிறீங்க? எல்லாமே சேருமியா? ஏ சாமி, எப்பவுமே என்னுடைய மனசு வெள்ளந்தி மனசு. ஓஹோ, யார் என்ன கேட்டாலும், யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஓஹோ, எங்க ஆத்தாப்பா 500 ரூபாய் கேட்கட்டும், அப்படியே எங்க வள்ளி ஆத்தா கேட்டுச்சுன்னா எடுத்து கொடுத்துட்டு போயிருவேன். ஏன்னா அப்படி கொடுக்கக்கூடிய, அதாவது பிறருக்கு செய்யக்கூடிய இல்லாமையா தாரிதா, பிறருக்கு செய்யக்கூடிய எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னு வையே, சரி, நமக்கு செய்யக்கூடிய எண்ணம் இறைவனுக்கு வந்து விடும். கண்டிப்பா செய்வாங்கன்னா கண்டிப்பா எல்லோரும் நல்லா இருக்கு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவனாகப்பட்டவன் நினைப்பது உண்டு. சரி சாமி. தம்பி யாரு? நீங்க யாரு? நான் யாரும் தெரியலையா? தம்பினா உங்க அப்பனுக்கு பண்ணி சேர்ந்துக்கிட்டு அடிச்சாங்க. ஏ சேர்ந்தாத்தான் தம்பி சொல்லணுமா? அப்படி கிடையாது. தம்பினா உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒற்றுமை. இப்ப நீங்க மண்டையில கொண்ட ஓட்டிருக்கீங்க, சரி, நான் கொண்ட ஓட்டுக்கிறேன் கிடையாது. கையில என்ன வச்சிருக்கீங்க? இது வந்து என் பாட்டுக்கு அடிக்கக்கூடிய கட்டை. கையில என்ன வச்சிருக்கீங்க? சட்டதால கட்டைன்னு பேரு. நான் கட்டையை கையில வச்சிருக்கேன் கிடையாது. கழுத்துல என்ன போட்டிருக்கீங்க? இது வந்து மாடா மாலை என்று பேரு. இது நான் போட்டிருக்கேன் கிடையாது. சரி, மேல்ல மூற என்ன பூசிருக்கீங்க? சந்தனம்யா. நான் பச்சை எடுத்திருக்கீங்க, சந்தனம் பூசிருக்கீங்க. பட்டை எடுத்திருக்கீங்க. இந்த பச்சைங்க. சரி, இது என்ன வச்சிருக்கீங்க? மகதியால் என்று பேரு. இது நான் வச்சுக்கிட்டுறேன்னா கிடையாது. இப்ப இது ஊரா இல்லாத என்னைய போய் தம்பின்னு சொன்னீங்களே, எப்படி தம்பின்னு சொல்லுவீங்க? ஐயா, ஒரே மாதிரி இருந்தா தான் தம்பின்னு சொல்லணுமா? அப்புறம் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கு, அண்ணன் தம்பி ஒரே மாதிரியா இருக்கேன் சாமி. நீங்க நீங்க சாமி, நான் வந்து மானிட பிறவி நானு. சரி, இப்ப சாமி சொன்னீங்களே, சாமியில உங்களுக்கு எத்தனை விதமான சாமியை தெரியும்? பல வகை சாமி எங்க பூலோகத்துல தெருக்கு தெரு பிச்சை எடுத்துக்கிட்டு சொல்ற கேளியா? தெருவுக்கு தெரு ஓய் ஓய்னா அப்புறம் என்ன சொல்ல கேட்டா சொல்லணும்ல. சரி சொல்லு. பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியா, ஊருக்கு ஊரு காலையில உட்காந்து புளிய மரத்துல கண்ணாடியை வச்சுக்கிட்டு பச்சை அடிக்கிறேன். சரி, பல்லு வளர்க்குறான்னா குண்டி கழுவுறான்னு இல்லையா வேஷம் போட்டுட்டு ஊருக்கு ஊரு தெருக்கு தெரு பிச்சை எடுக்கிறேன். பிச்சை எடுக்கிற வரமுன்னு பொண்டாட்டியில கடத்திக்கிட்டு கிளம்பிடுறேன். அடிச்சா பொண்டாட்டிய நாராயணன் அப்படி வந்து வேஷம் போட்டு தொழில் செய்யக்கூடிய ஆளை நீ பாத்திருப்ப. ஆமா, நான் வந்து உண்மையான சாமியாரு. எப்படி தெரியுமா? நாங்க பார்த்து நினைச்சா கண்ணுல இருந்து எதையும் வர வைப்போம். பிறகு என்ன சாதாரணப்பட்ட நினைச்சியா? என் பொண்டாட்டி 1 மாசமா காணு வர சொல்லியா? டேய், எங்க கண்ணுல இருந்து வர சொல்லுங்க, எதையும் வர சொல்லுவேன். ஓந்தரைக்கு நான் வர வைக்க முடியுமா? எனக்கு தேவைப்பட்டா எதை வேணாலும் வர வைக்கக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. உங்களுக்கு தேவைப்பட்டா எதை வேணாலும் வர வைப்பான். உங்களுக்கு தேவைப்பட்டா என் பொண்டாட்டியை வர வச்சு என்ன கேட்டி? என் பொண்டாட்டியை தானே அது தேவைப்பட்டா வர வைக்கக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. தேவைப்பட்டா வர வைப்பேன். எங்க இருந்து வர்றீங்க நீங்க? நான் மேலூர்ல இருந்து வரேங்க. மேலூர்ல இருந்து இங்க என்ன இதுக்கு வந்தியா? எதுக்கு வந்தேன்? இல்ல என்ன வச்சேமா? எதுக்கு வந்தேன்னா என் சோழியை பார்க்க வந்தேன். சரி, சோழி பார்க்க ஆளு இங்க யாரு அப்படி நீங்க நினைச்சு வந்த ஆளு கிடையாது. ஏன் நீங்க வேற எங்கிட்டாவது போறியா? சோழி பார்க்கறதுக்கு ஆளு உள்ள கொள்ளால் இருக்கியா? பிறகு என்ன? நான் சோழி பார்த்து நீ பாத்திருக்கியா? இல்ல இல்ல பார்த்தது இல்லையா? லைட் அமத்துங்களே. என்ன இருக்கு பார்க்க சொல்லுவான். என்ன எதை பார்க்க போற? நிமித்திருவீல எதையா பார்க்க போற? பையில எதை பார்க்க போற? பூரா கருவாய்ங்களா உட்காந்து இந்த ஒரு கருவாயா அந்த ஒரு கருவாயா? சே, எதை பார்க்க போற நீ? எதை நீங்க எதாவது சொன்னீங்களே என்னமோ சோழி. சோழினா என்ன? என்ன சோழி அப்படின்னா வேலை என்ற பொருள். சரி, அதெல்லாம் சரிதான். சரி, வேலை பார்க்கலாம். சரி, நீங்க எந்த மேலோகத்துல தெரியல? மேலோகவாசி. என்ன விஷயம் அப்படி எந்திருக்கியா? இதற்காக வந்து அப்படின்னா ஆகாய மார்க்கமாக செல்கின்ற பொழுது சிலரை பார்த்து நல்ல ஆசை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். உங்க பேரு தெரியுதா தெரியலையா? செந்தில் குமரன். ஐயோ, அது தெரியுமியா? கதைக்கு என்னையா? என்ன பாரியா? செந்தில் குமரன் அந்த லங்காதாலியா. என்ன யாருன்னு கேட்கறியா இல்ல என் பேரை கேட்கறியா? பேர் என்னன்னு? என் பேரை வந்து நீ கேட்கிற. பேரு எனக்கு வந்து எங்க அப்பா வச்சது ஒரு பேரு. இப்ப என் பேரை நீ கேட்கிற. அந்த பேரத்தை நான் என்ன அதை நீ கேட்கறீல? என் பேரை நீ கேட்கிறேன்னு என் பேரை உங்ககிட்ட கொடுத்துட்டா அப்புறம் என் பேருக்கு நான் எங்க வருது? கொடுக்கறதுக்கு இல்லையா? உங்க பேர் என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு. அப்ப சொல்லி கூப்பிடுறதுக்காக பங்காளியில மாப்பிள்ளைன்னு சொல்லி பங்காளி நொங்காலின்னு பாப்பா இல்லையா? இப்ப என் பேரை வந்து நீங்க சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு ஆசைப்படுறீங்க. சரி சரி, இப்ப கேட்கக்கூடிய உறுப்பு எது? கேட்கக்கூடியது வந்து காது. வாய்க்கு என்ன வேலை? பேசுறது. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? சாமி யாரையாண்டு கேட்டையா இல்ல சாமி யாரையாண்டு சொன்னையா இல்ல சாமி யாரையாண்டு பேசுனையா? இல்ல பாடுனி. நானு பாடுன எது வழியா பாடுன? வாய் வழியா. அப்ப இதுலயா பாடுவாங்க? எது கேக்குறேன்? வாயில. சரி, காதுக்கு என்ன வேலை? கேக்கும்ல? ஆமா. ஓ, காது வழியா சாமி நல்லா இருக்கே கேளு. சாமி அந்த கேக்கு வேற இந்த கேக்கு வேறயா? நீ ஒரு விளங்காத ஆளியா? ஏய், காது கேக்குமா இல்லையா? காது நல்லா கேக்கும்ல. நீங்க சொல்றது இந்த காதுல கேக்கும். அந்த கேக்கு வேறயா? என்ன இந்த பக்கம் வாழ்த்து சரியில்லையா? சொல்லக்கூடியத நீங்க சொல்றது இந்த காதுல பளிச்சுன்னு கேட்கும். இரு, இப்ப நான் சொல்றத பூரா எது கேட்டுச்சு? இந்த காது கேட்டுச்சுல? கேட்டுச்சு. அது கேட்டதை சொல்ல பாப்பா. கேட்டதை எப்படியா சொல்லு? காது எப்படியா சொல்லு? என்ன விளங்காத ஆளா இருக்க? இல்லையா? நான் சொன்னதை பூரா கேட்டுச்சுல?
ஓ, நீங்க சொல்றது இந்த செவியால கேட்குமியா? கேட்டுச்சுல அப்ப அது கேட்டதா சொல்லாதா? என்ன கேட்டு சொல்லுங்களா? இல்லையா அது கேட்டதா சொல்லுமா சொல்லாதா? சொல்லும் எப்படியா சொல்ல? நான் சொல்றது புரியுதா புரியலையா? நீங்க சொல்றது இந்த காதுல கேட்கும், சரி, வாயில கேள்வி கேட்கும். இப்ப புரிஞ்சுச்சா? ஓ, அப்ப சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடியது செவியாகப்பட்டது. ஒரு வார்த்தையை சொல்லி ஏதாவது ஒரு சில விவரங்கள் கேட்கணும் அப்படின்னு வாய் மூலமாக கேட்பது. ஆமா சாமி, எது இந்த மூலமா விவரமா நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். சரி, கேட்க போறேன். நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க, தாங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அபிஷேக பிரியா சிவா அலங்கார. பேரை கேட்டா பேரை மட்டும் சொல்லணும். சரி, அது என்ன அவுசாரி பையனா? அது வாய முடியா? இப்ப என்ன சொன்னேன்? ஆ. அபிஷேக பிரியா சிவா, ஓஹோ, அலங்கார பிரியா விஷ்ணு. அந்த வகையிலே கலகப்பிரிய நாரதனுடைய திருநாமம். நீங்க தானா நாரதரா? சத்தியமா? நீங்க தான் நாரதரா? சத்தியமாயா? என் தெய்வமே, என் கடவுளே, என்ன நீங்க தான் நாரதரா? ஆமையா. இன்னைக்கு தாயா உங்களை ஒட்டங்குளத்துல உயிரோட பாக்குறேன். டேய், வரைபடங்களை ஓவியங்களை பார்த்திருக்கேன். அப்படி சொல்லியா? ஏடா என்னையெல்லாம் வந்து உயிரோட்டமாக பார்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க எல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கண்டிப்பா வாழ்க 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 வாழ்க. சரி சரி சரி, மேலோகத்துல இருந்து வர்றீங்க. ஆமையா. உங்க பேரு நாரதர். ஆமையா. ஆளு நல்லா சம்மன் இருக்கல. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? என்னை பார்த்தா திருமணம் முடிச்சாலும் மாதிரி தெரியுதா? கேக்குறியா? அடியன் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா? பிரம்மச்சாரி அப்படின்னா திருமணமாகாதவன், திருமணம் முடிக்கணும் அப்படின்னு ஆசையே இல்லாதவன். திருமணம் ஆகல? நாராயண நாராயணா. ஏன் பின்னாடி இப்படி ஓடுறிய? கல்யாணமே பிடிக்காது, பொம்பளை வாடையே ஆகாது. நாராயணா. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசைகளுக்குமே அப்பாற்பட்டவன். ஏன் அப்படி பொம்பளை ஆசை? வெறுத்துட்டயா? வெறுத்துட்டியலா? ஆமையா. பொம்பளையே வேணான்னு வெறுத்துட்டீங்க? வேண்டாம். ஏன் பொம்பளைய ஓட்டு பயங்கரமா? ஏன்னா முப்பிறவிகளை எல்லாத்தையும் அனுபவிச்சேன். இப்பிறவிகள் இந்த 3 ஆசை வேண்டாம் அப்படின்னு வரம் கேட்டு பிறந்தவன். நான் இப்பதான் கேட்டிருக்கேன். இப்ப இல்ல. ஏன் இல்ல? தேவையில்லை, வெறுத்துட்டேங்கிற. பிடிக்கலையா? பிடிக்கலையா இல்ல அது இல்லையா? எது இல்ல? எது இல்ல? கல்யாணம் பண்ற ஆசை தான். டேய், ஆசையே அலை போல் அப்படின்னு இருக்காது. அளந்தெல்லாம் சொல்ல முடியுமா? இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. இருந்து பயன் இல்லாம சும்மா கிடக்கு. தேவையில்லா பேசக்கூடாது. இருக்கு. என்கிட்ட 3மே உண்டு. வேலை செய்யாம கிடக்கு. டேய், எந்த 3? இரிய வேலை செஞ்சாத்தான் யாரும் எத்தனை பொம்பளை கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பேன். டேய், நான் செய்யக்கூடிய வேலையை உன்னால செய்ய முடியுமா? எனக்கு தேவையில்லை. நாங்க பல விதத்துல வேலை செய்யக்கூடிய ஆளியா? எனக்கு அது தேவையில்லைன்னுங்கிறேன். எது? உங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? எனக்கு அதுதான் பிரச்சனை. என்ன பிடிக்கவில்லை. எந்த பொம்பளை பெண்களை கண்டாலே தாயாக நினைக்கக்கூடியவன். ஆமா. எந்த பொம்பளைய பார்த்தாலும் தாயாவே. நாராயண, தாயா மட்டும் நினைப்பேன். அதை வந்து தாய்மையாக்கணும்ங்கிற எண்ணம் வந்ததில்லை. அப்படி ஒரு எண்ணம் மனசுல எப்பொழுதுமே தோன்றியதே கிடையாதுயா. எதுக்கு தெரியுறே? சாக வேண்டியதானே. ஒரு நிமிஷம் இந்த பூலோகத்தில் இருக்கிற நீ மனுஷன் வெக்க மசர் இல்லாம மேலோகத்துல இருந்து அங்கே வந்துக்கிட்டு பொம்பளை ஆசை இல்ல எனக்கு அது இல்லை இல்லைங்கிற வெறும் கையடியா கப்பு 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 கப்புன்னு அடிச்சுக்கிட்டு. நாராயண நாராயணா. இப்ப சொன்னீங்களே, நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு இந்த 5க்குமே அப்பாற்பட்ட ஆளு பாட்டியா? என்ன வெக்க புத்தலாம அங்க இருந்து வந்துட்டாரு. என்ன பாரு பாட்டியா, மூணே பிடிச்சிக்கிட்டு அடுத்து அப்புறம் வெக்கம் இல்லாம இங்க இருந்து வந்துட்டாரு. நாராயணா அப்படி ஓராயணான்னு அந்த ஆசை கிடையாதுயா. சும்மா நிப்பாட்டியா? என்ன நல்ல மனுஷனை போட்டு கூட்டிக்கிட்டு வாங்க. நான் 3 மிளாதால கூட்டிட்டு எனக்கு 3மே இல்லை அப்படி நீ எப்படி சொல்லலாம்? வெக்கம் எனக்கு 3மே உண்டு. எரிச்சப்டா கலப்பாம பேச்சாம நிப்பாட்டியா? முதல்ல 3மே இருக்கியா? பேச்சு புஞ்சை முகர புஞ்சை பாக்குறியா? பாக்குறியா? 3மே காட்டவா? வந்துட்டாரு. நாராயண நாராயண சும்மா நிப்பாட்டியா? 3மே கிட்ட உண்டு. ஓ, எனக்கு சுத்தமாவே ஒண்ணுமே மூளையே வேலை செய்யல. இப்படி 3 மிளாத ஆளுகிட்ட என்னத்த பேசுறது? சரி வாங்க, கிறகம் முடிச்சு. என்ன ஏன் என்ன காரணம்? எது படுத்திருக்கும் போது நாய் அத்திரிச்சா? ஆளு முகரையும் பாரு. என்னையா கேக்குற? இருக்கு. 3மே கிட்ட உண்டு. ஒதுக்கிட்டீங்க எதை? மனசுல ஆசைய. ஐயா, நீ எல்லாம் இல்லற வாழ்க்கையை வெறுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? குடும்ப கட்டுப்பாடு செய்யணும். நான் அப்படி கிடையாது, மனக்கட்டுப்பாட்டோடு வாழக்கூடியவன். ஆமா, வேலை செய்யலைன்னா அப்புறம் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியும். அந்த ஆசைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளியா? கேக்குறீங்க தப்பா நினைக்க மாட்டியல்ல? யாருக்கும் தெரியாம கேளு. தப்பா நினைக்க மாட்டியா? நீங்களாம் மனசுல இருந்து ஒதுக்கிட்டியலா இல்ல அதுவா ஓரமா ஒதுங்கி கிடக்குதா? எதுயா? மனசுல ஆசைதான். என்ன ஆசை? இந்த எந்த ஆசை? எந்த ஆசையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா 3 ஆசைகள் கிடையாது. டேய், இங்க எப்படி அப்படி ஒரு பொம்பளையும் செஞ்சதில்ல? ஏன் ஒரு நேரத்தில் நான் கிளவி எல்லாம் சொல்லி பார்த்தவன். இப்ப கிடையாது. நான் ஒரு இப்பதான் கேட்டுக்கிறேன். இப்ப கிடையாது. எந்த பொம்பளையும் வேலை பார்த்ததில்ல. கிடையாது. இப்ப கிடையாது. செஞ்சதே இல்ல. எதையா? கல்யாணம் தான். ஆனா நிறைய செய்வேன்.
என்ன தெரியுமா? என்ன? நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார ஆசீர்வாதம் செய்யக்கூடியவன். இதை செஞ்சு விட்டு மச்சத்தை புடிங்கி கொடுத்துறதுக்கு கல்யாணம் நிப்பாட்டி அது செஞ்சா தான் வரக்கூடியது. வரேன் மேலோத்துல இருந்தானே இருந்தியா? மேலோகத்துல இருந்து. சரி விடுங்க, அது எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரியா? பாவம் 3 மணி ஆளுகிட்ட பேசி என்ன சித்தப்பு எதுக்கு? எங்க அப்பா நல்லா இருக்காரியா? என்ன வேலை பார்க்குறேன்டா? யாரு? எங்க அப்பாவா? என்ன அங்கிட்டு லவ் லவ்னு சத்த வேற கேக்குது. அண்ணன் மேல சரி சரி சரி. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரியா? என்ன வேலை பார்க்குறாரு? படைப்பு தொழில். கேட்டா சங்கடப்பட மாட்டேன். சும்மா கேளுங்க. உங்களுக்கு இருக்கா இல்லையா? உங்களுக்கு அறிவு இருக்கா முதல்ல? இருக்கா இல்லையே? அப்பா கிடை இருக்குலையா? இதுக்கு மேல வேணா. இருங்க, நான் இந்த எல்கையை விட்டு அங்க வர்றேன். ஓய் ஓய்னு எதுக்கு அங்க இருந்து ஓடியா? இதுக்கு மேல வேணா. இங்க பாரியா? இதுக்கு இது மட்டும்தான் இருக்கு, மத்ததெல்லாம் எதுவும் இல்ல. எது? இது என்ன தெரியுமா? சரி விடியா. அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? படைப்பு தொழில். எதை படைக்கிறார்? முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கக்கூடியவர். நான் உன் கேட்டா சங்கடப்பட மாட்டேன். சும்மா கேளு. ஆளு நல்லா இருக்கு, அதனாலதான் எங்க அன்பா. சும்மா கேளியா? எல்லாத்தையும் படைக்கக்கூடியவர். எனக்கு உங்க பேச்சு திறமை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அதனாலதான் கேட்கிறேன். எது படுத்திருக்கும் போது மாடு கீடு மிதிச்சிருச்சா? நீ அடி வத்து உள்ள ஓட போற. சரி விடுங்க, அது எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு. அப்பா நல்லா இருக்காரு? நல்லா இருக்காரியா? என்ன வேலை பார்க்குறாரு? படைப்பு தொழில். வாசல்ல படுத்திருக்கும் போது கோழி கிளி மிதிச்சிருச்சா? தேவையில்லாம பேசுங்க. கிடையாது, சும்மா கிடையாதுங்க. சும்மா போட்டு அழுதுக்கா. சரி சரி விடியா. கோபம் படுறிய மேற்கொண்டு இது வேற ப்ரெஷர் ரெஷர் இருக்கா என்னன்னு தெரியல. எல்லாவற்றையும் படைத்தவர் என் தந்தை பிரமனாகப்பட்டவர். எல்லாத்தையும் படைச்சு உங்களுக்கு ஒண்ணும் இல்லாம படைச்சிருக்காரு. எனக்கு அதே பெரிய வைத்தறிச்சல். எதுவுமே இல்ல இல்லங்கிற எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு எப்படி சொல்லலாம்? எல்லாம் இருந்திருந்தா தான் யாரும் எத்தனை பொம்பளை தூக்கி போட்டு கும்பாபிஷேகம் பண்ணிருப்பியா? கிடையாது, எனக்கு தேவையில்லை. உலகத்திற்காக வாழக்கூடிய ஆட்கள் நாங்க. தேவையில்லைன்னு சொல்லுது, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுங்க. ஏய் அப்படி கிடையாதுயா. நாங்களாம் என்னைக்கு மனக்கட்டுப்பாட்டோடு உலக நன்மைக்காகவே வந்து நன்மைகள் செய்யக்கூடியவங்க. எங்க பூலோகத்துல 15 வயசு பைய கூட அந்த போடு ஓடுறியா? எதை? வெக்கம் இல்லாம தடி மனுஷன் விஜோ கடவுளை வெளியில சொன்னா நீ பேசக்கூடிய எல்லாம் பூலோக வாசியா மேலோக வாசியா? எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கியா? மேலோக வாசிகளுக்கு பூராமே இப்படித்தான் கிடக்குமா? எப்படி? அப்படி கிடையாது. ஒரு கிராமத்தை கட்டி ஆண்டாளுக. சரி விடுங்க. அப்பா நல்லா இருக்காரு? நல்லா இருக்காரு. வேலை பார்க்கறாரு. என்னென்ன வேலை பார்க்கறாரு? படைக்கிறாரு. எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவர் என் தந்தை. எல்லாத்தையும் படைக்கிறது. ஆமாய்யா. மண்ணை படைச்சது எங்க அப்பா. என்ன படைச்சது எங்க அப்பா. பொண்ணை படைச்சது எங்க அப்பா. பொருளை படைச்சது எங்க அப்பா. மரத்தை படைச்சது எங்க அப்பா. மட்டையை படைச்சது எந்த மட்டையா? பனை மட்டை எங்க எங்க அப்பா. கொட்டையை படைச்சது எந்த கொட்டையா? பனம் கொட்டைங்க எங்க அப்பா. கோழியை படைச்சது எங்க அப்பா. குஞ்ச படைச்சது எந்த குஞ்சு? கோழி குஞ்சு எங்க அப்பா. நல்லா இருப்பியா சார்? என்ன குஞ்ச படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா தான். எல்லா குஞ்சையும் படைச்சது உங்க அப்பா. எல்லாவற்றையும் படைத்தது எங்க அப்பா. தெய்வமே வாழ்க வாழ்க வாழ்க. குஞ்ச படைச்சது உங்க அப்பா தாயா? கடவுளே கடவுளே, உங்க அப்பா தானா? ஆமையா. நல்லா இருப்பியா? எங்க இருந்து வந்தீங்க? மேலோகத்துல இருந்து. உங்க அப்பா எங்க இருக்க? அவர் மேலோகத்திலே. நான் கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டேன். சும்மா கேளுங்க. தப்பா நினைக்க மாட்டேன். சும்மா கேளியா? உங்க அப்பா திங்கிற சொத்துல எது மண்ணாலி போட்டனா? நாங்க சோறே சாப்பிட மாட்டோமே. அப்புறம் என்ன பியவா தம்பி? தேவ அமிர்தத்தை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஆளியா? தேவ அமிர்த காத்த குடிப்போம்யா? இல்ல நான் எதுக்கு? உங்க அப்பா ஏன் அப்படி ஒரு வஞ்சகம் சூது வேணையா? ஏன் அப்படி? யாரு? நாங்க அப்படி செய்ய மாட்டோமே. குஞ்ச படைச்சது யார்? எங்க அப்பா. எல்லா குஞ்சையும் நீட்டி படைச்சு என் குஞ்ச ரொம்ப சுருக்கிட்டான் சாமி. ஏய் நல்லா இருப்பியா? உங்க அப்பா கூட சொல்லி என் குஞ்ச லேசா நீட்டி விட சொல்லுங்க. என்னையா சொல்ற? அப்படி யாருக்கு வஞ்சம் செய்ய மாட்டோமே. செஞ்சிருக்காருல எங்க அப்பாவா? ஆமா சார். என்னையா சொல்ற? நல்லா இருப்பியா? என்ன? உங்க அப்பா கிட்ட போய் மேலோகத்துக்கு பூலோகத்துக்கு போனேன். சரி. வீரத்தேவனுங்கிற ஒருத்தனை பார்த்தேன். சரி. அவன் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறியா? அவனுக்கு ஏப்பா அப்படி சுருக்கமா படைச்சிங்க? கொஞ்சம் அவனுக்கு அப்படி படைச்சு இந்த மிருதங்க வாசிக்கிறாரு எஸ்ஓ செல்வராஜ். அந்த ஆளுக்கும் பாவம் சுத்தமாவே சுருங்கி பழைய துணி மாதிரி தான் கிடக்குது அப்படின்னு லேசா அவருக்கு லேசா நீட்டி விட்டு போங்க. ஐயா எந்த குஞ்சு எப்படி இருக்கணும் அந்த குஞ்சு அப்படி இருந்தா தான் அதற்கு பெருமை உண்டு. ஏன்னா ஒரு மயில் குஞ்சு எப்படி இருக்கணும், ஒரு காகத்தினுடைய குஞ்சு எப்படி இருக்கணும், ஒரு புறாவுடைய குஞ்சு எப்படி இருக்கணும், ஒரு கோழி குஞ்சு எப்படி இருக்கணும், ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருந்துட்டா அப்படின்னா அதுக்கு வந்து சிறப்புகள் கிடையாது. இல்ல சாமி, நான் என்ன சொன்ன ஒரு அளவுனாலும் வேணாமா? ஒரு அளவுனா இப்படிதானே. சிட்டுக்குருவி குஞ்சு பாத்திருக்கியா? சிட்டுக்குருவி குஞ்சு. சிட்டுக்குருவி குஞ்சு இருக்கா? எப்படி தெரியுமா? இப்படிதான் இருக்க. அதையும் பாத்திருக்கியா? மயில் குஞ்சு பாத்திருக்கியா? இப்படி இருக்கும். கோழி குஞ்சு பாத்திருக்கியா? இப்படி இருக்கும். ஒவ்வொரு ஒரு தன்மையில உண்டு, ஒரு தன்மையில் இருக்கும். அது எது எப்படி இருக்கும் அது படி இருந்தா தான் அதுக்கு சிறப்புகள் உண்டு, பெருமைகள் உண்டு. அதே போல அந்த குஞ்சு அப்படி இருந்தா தான் நன்மை ஏற்படும். இந்த கையில கட்ட வச்சிருக்கேல, ஆமாயா, சங்கடப்படலைனா என்ன ஒரு 2 நாளைக்கு தாங்கல. இது எதுக்கு உனக்கு வேணும் சாமி? இதை வச்சு என்ன செய்ய போற? இந்த ஆல்ரவுண்ட் கரை ரெண்டக்கு நடிக்கிறியா? சரி. கல்யாணமே இன்னும் ஆகல. சரி. பாக்குற பொண்ணு ஊர முகரைய பார்த்தவன வேணான்னு ஓடிடுதுங்க. சரி. இவன் எந்நேரமும் இப்படி இழிச்சுக்கிட்டே ஈண்டு இருந்தா எந்த புள்ளதே வரும்? சரி. இது ஒரு நேரமாவது வாய மூடுனா தானே. இது எதுக்கு உனக்கு? அவனுக்கு காய் அடிக்கணும். வாயில வச்சு கடி. போன வாரம் கடிச்சு தம்பி கடிவட்ட மாட்டிக்குது. எதுல? வாயிலதே. ஓயா ஓ
இது வந்து என்ன தெரியுமா? என்ன? சப்ததாள கட்டைன்னு பேரு. ஏன் பாட்டுக்கு தாளம் இசைக்கக்கூடிய கட்டை. ஏன் பாட்டுக்கு அடிப்பேன். சரி சாமி, ரொம்ப வேற என்னைய பத்தி சரி இவ்வளவு நேரம் பேசுறீங்களா? நீ யாருடைய பேர் என்ன? வீரத்தேவன் எங்க அப்பா நம்பி. கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 7 பேரு. 7 பேரு. நீ எத்தனாவது ஆளு? நான் வந்து நடுவுல. உங்களுக்கு முன்னாடி மூத்தவன் 3 பேரு. உனக்கு பின்னாடி இளையவன் 3 பேரு. உனக்கு பின்னாடியா? இல்லங்க, மூத்தவன் 3 பேரு. சரி. இளையவன் 3 பேரு. நான் வந்து வீரத்தேவன். சரி, அப்பா பேர் நம்பி, அம்மா பேர் என்ன? நங்கை மோகினி. சரி, உள்ள என்ன சத்தம்? 2 பெண்கள். யாராரு? ஒன்னு வள்ளி, இன்னொன்னு என் ஆளு. இரியா. ஒன்று வள்ளி. வள்ளினா எப்படி? கூட பிறந்த பெண் மகளா? இல்ல, எடுத்து வந்து வளர்க்கப்பட்டது. எங்க எடுத்தீங்க? காட்டுல. யார் போய் எடுத்தீங்க? நானே எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் இருந்தேன். எல்லாரும் தூக்குனது யாரு? தூக்குனது நான் தான். செத்து குண்ணி தானே? ஆமா. அந்த பிள்ளைய பார்த்த உடனே இது பொம்பளை பிள்ளைதான், இது ஆம்பளை பிள்ளைதான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்ச? சாமி, வள்ளிக்கிழங்கு தோண்டுன குழியில கடந்து எடுத்து வந்தேன். வள்ளிக்கிழங்கு தோண்டுன குழியில. அப்ப வள்ளி கிழங்கு எடுத்துட்டீங்க. வள்ளிக்கு கிழங்கு எவன் எடுத்தான்னு தெரியல. ஆனா இரிய கேட்டுக்கிறேன். இல்லையா கிழங்கு எடுத்தது? தங்கச்சி, உனக்கு கிழங்கு எடுத்தாச்சா? இல்லையா? அப்ப வள்ளி கிழங்கு எடுத்துட்டீங்களா? அந்த பிள்ளை சொல்லுதாரு, விளக்க மாதிரி பிஞ்சு போயிருமா. இல்லையா? அப்ப கிழங்கு எனக்கு தெரியாது சாமி. வள்ளிக்கு யாரு கிழங்கு எடுத்ததுன்னு தெரியல. சரி, வள்ளி கிழங்கு எடுத்தாச்சு. வள்ளி மட்டும்தான் இங்க கிடந்துச்சு. சரி கட்டு. அதோட இன்னொரு ஆள் சொன்னீங்க. அது ஏன் ஆளு? நீயே ஒரு ஆளு, உனக்கு ஒரு ஆளா? சிட்டுக்குருவி மண்டாவா வருவாப்பா பாருங்க. சரி, உங்க ஆளு சொன்னீல, நான் பார்க்கணுமே. பார்க்கணுமா? ஒரு 500 ரூபா இருந்தா கொடுங்க. எதுக்கு? இல்லைன்னா ஓஜிரோட பார்த்துப்பாங்க. விலை என்ன பார்த்தா என்ன பார்க்காட்டினா என்ன சொல்ற? ஆமா. என்ன என்ன சாமி? சரி சரி சரி, பாடு பாரு. வருதா? என்ன சும்மா காதுல சொன்ன ஒழுங்காக்கி போறாங்க. என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், இப்போ காத்தாலி வச்சான். தெப்ப கோலத்துக்குள்ள நான் நீந்தி குளிக்கையிலே பார்த்து சிரிச்ச மச்சான், இப்போ காத்தாலி ஆலமணி மேகம் ஓடுது, நீ மச்சான் விரல் சத்த தேடுது. கூவுது, எங்க சொந்தத்தை தான் அது பாடுது. அலங்கார தேரேறி மன்மது வந்தாலும் மச்சானுக்கு இணையாகுமா? அலங்கார தேரேறி மன்மது வந்தாலும் மச்சானுக்கு இணையாகுமா? குக்கு கூ குக்கு கூ, என் மாமனை பார்த்து சொல்லு. தெப்ப கோலத்துக்குள்ள நான் நீந்தி குளிக்கையிலே பார்த்து சிரிச்ச மச்சான், இப்ப காத்தாலே வச்சான். தெப்ப கோலத்துக்குள்ள நான் நீந்தி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், இப்போ காத்தாலே வச்சான். என்னால அப்படியே நிக்கிற? என்ன இழுச்சுக்கிட்டு தெரியல? என்ன ஆமா, எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. ஒரு நாரத மகாமுனிவர். பாருங்க சாமி ஐயா, இவர்தான் கையடி சாமியார். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வீழலாம் மாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வீழலாம் மாமா. இந்த பம்பாலைய பார்த்தேனே பலிக்கு வீழலாம் மாமா. என்ன என்ன குளுக்குற? சாமிக்கு உன்னைய பார்த்தவன குப்புன்னு மூடி ஏறணும். அப்படி குளுக்கணும். கல 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 பொம்பளை என்ன குளுக்குற? மறுபடியும் ஒரு போடு போடுங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ற. எனக்கு இருந்திருந்தா நேரம் கலகலன்னு குலுக்கி வெளியில கூட தூக்கி போட்டிருப்பேன். இருக்கட்டும். அருமையான ஆட்டம், சிவன் ஆடியது கொடுகொட்டி ஆட்டம். இப்படி எத்தனை விதமான ஆட்டங்கள் நான் பார்த்தது உண்டு. இப்ப நீங்க ஆடுனீங்கல்ல, இது என்ன ஆட்டம்? நான் ஆடுற அவதான். சரி, அவள் ஆடியது என்ன ஆட்டம்? இது நல்ல ஆட்டம் தான். நல்ல ஆட்டம். சரி, எந்த ஆட்டம் வேணாலும் ஆடுங்க. சரி, பித்தலாட்டம் மட்டும் ஆடிடாதீங்க. உனக்கு தப்பாட்டம் ஆட தெரியுமா? எதுக்கு தப்பாட்டம்? தப்பா ஆட்டமே ஆட மாட்டேன். அப்படி ஒரு ஆட்டம் இருக்குல்லையா? இல்ல, அந்த தப்பாட்டம் ஆட மாட்டேன். ஆட மாட்டேன். சரி, கேட்டு அடுத்து உள்ள இருக்கிறது யாரு? தங்கச்சி. பேரு? தங்கச்சி பேரு வள்ளி. வள்ளி தங்கச்சி ஓட ஓட போய் மறைச்சிக்கிறது. பொண்ணு கட்ட போற
இன்னொரு ஓட்டு விட்டுட்டு ஓ நெஞ்சமே உயிரே தங்கமே உன் பார்வைதான் இனியும் நெஞ்சமே நெருங்கி வந்து பேசி பழகாது ஆசைதான் இதய துடிப்பில் வந்த பெயரில் மோதி மோதிதான் ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் அடனும் கொஞ்சமே மனதினை தந்துவிட துடைக்கிறேன் இளையினை கண்ணனை வடிக்கிறேன் விதையினை வென்றுவிட நினைக்கிறேன் அறிவிலே உன்னுடனே குதிக்கிறேன் என் நண்பே எல்லைந்தே நீ என்றே நான் எங்கே காதல் கனவாய் போகுமோ காதல் நீராயாகுமோ நெஞ்சமே நெறிய நெஞ்சமே உன் பார்வைதான் இன்னும் கொஞ்சமே நெருங்கி வந்து பேசி பழகாது ஆசைதான் இதய துடிப்பில் வந்த பெயரில் மோதி மோதிதான் ஓ லலலா 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 லலலா. அடே அண்ணே தங்கச்சி சரிம்மா அண்ணே போயிட்டு விளாசி ஆனேன் கால் தட்டிக்கிட்டு விழுந்துருவாங்க நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனி வந்து தேவலக வாசி அதெல்லாம் இருக்கட்டும் ரொம்ப நாள் ஆச்சு உண்டு ஒரு ஆசையை கேட்கணும்னு இருக்கு என்ன ஆசை இனிய 7 அண்ணன் தம்பிகள் இருந்தோம் என்னைய செல்லம்மா தோல்லையும் மாலையும் தூக்கி வளர்த்தீங்கல்ல உன் பேச்சு எனக்கு சுத்தமா இருடா நான் சொல்றத நீ கேளுடா ஆமா. அதனால நீ கீழே நடந்த கல்லு முள்ளுலாம் குத்திரும் அப்படின்ட்டு கையில தூக்கிட்டு நடந்து வாமா அப்படின்னு சொன்னில இப்ப அதே மாதிரி எப்பவும் எனக்கு ஒரு ஆசை நீ கையை கீழே ஊண்டிக்கிருவியா நான் கை மேல நிப்பேன்னா என்னை தூக்குவியா ஆக மொத்தத்தில் நீ கொலை கேஸில் உள்ள ஒன்றுமணி தெரியுற அப்படித்தானே ஒழுக்கமா வாங்க சாமி நீ உள்ளவன போய் நாரத மகாமுனி வந்திருக்காரு ஐயா வாங்க ஐயா கட்டையடி கோவிந்தா வாங்க ஐயா வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் வல்லமான ஆசி தர வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் வல்லமான ஆசி தர வேண்டும் மணமகிழ் மாட்டுக்குள்ள மகள் தொழுதே இது நாளில் உமது அருள் வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் வளமான ஆட்சி தர ஓம் சர்வமங்கல மாங்கல்யே தந்துராணி நம ஜீவனகேதுரா கோலம் கொண்ட முனியே பதினலங்கான உமது பணியே தவ கோலம் கொண்ட முடியே நல்ல நல்ல கோலம் கொண்ட முடியே இருபாதம் தன்னை நான் பணிதேன் கோந்த ஆது தர வேண்டும் இருபாதை சொல்லினார் வருவே நீ நாடையும் அருள் வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் வளமான ஆசை தர வேண்டும் வாம் சர்வமங்கல மாங்கல்யே தந்துராணி நம ஜீவனகேதுரா பூமாலை என்று தொழுதேன் எங்கு பாமாலை பாடி மகிழ்வேன் பூமாலை கொண்ட முடியே தமிழ் பாமாலை கொண்ட மணியே குலமாலை என்ற இனமாலை அருள் கொண்டு ஆசை தர வேண்டும் குலமாலை என்ற இனமாலை அருள் கொண்டு ஆசை தர வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் வளமான ஆசை தர வேண்டும் வளமான ஆசை தர வேண்டும் வளமான ஆசை தர வேண்டும் வருக
தங்களின் வரவு நல்வரவாக இருக்கட்டும். இருந்த பொழுதும் எங்கள் நகருக்குள் நாட்டுக்குள் வந்திருந்த சகல மரியாதைகள் கிடைத்திருக்கும். காட்டுக்குள் வந்தமையால் எங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் அன்போடு ஆசி வழங்கல் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். நலமுடன் வாழ்க. குன்றிட்ட விளக்கொளியாக கோடி கோடி இன்பங்களை பெரும் குலமகளாக அந்த குமர கடவுள் துணையுடன் வாழ்க. இந்த இடத்திற்கு வந்தவுடனே என்னை வணங்கிய உங்களை நான் எவ்வாறு இந்த இடத்திலே முதலாக உங்களுடைய நாட்டின் பெயரை தெரிய வேண்டும் அப்படிங்கிறது நாளை கதையின் முறையோடு அந்த வண்டுவெளியை வண்டுவெளி கண்டு மொழி மாறே கண்டு மொழி மாறே பண்டு விழிக்கர் கண்டு மொழி மாறே நீ வந்திருக்கும் நாடேது சொல்.